Hello students, 10th Maths Chapter 3 Algebra Exercise 3.2 second sum இந்த வீடியோல பார்க்கலாம். Find the LCM of the given expression அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு 6 subdivision கொடுத்திருக்காங்க. அதுல first subdivision பாருங்க. 4x square y 8x cube y square. LCM என்னன்னா least common factor ஓட expansion. least number நான் எடுக்க கூடாது. leastன்றதுனால least numbers எடுக்க கூடாது. greater number and greater powers அதை பார்த்து தான் எதுல எடுக்கணும். அதே மாதிரி எல்லா டேர்மும் எழுதணும், கிரேட்டர் நம்பரா பார்த்து எழுதணும். அதுதான் வந்து எல்சிஎம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் 4x² y அப்படின்றத நம்ம எப்படி எழுதிக்கலாம் பிரிச்சு அப்படின்னா 2 into 2 வந்து 4 is equal x² into y அப்படின்னு எழுதிக்கும். இந்த 8x³ y² அப்படின்றத எப்படி எழுதலாம்? 2 cube வந்து 8. So 2 into 2 into 2 into x³ into y². சரிங்களா? இப்போ எந்த பவர் வந்து கிரேட்டர்? 2 இங்க வந்து எப்படி இருக்கு அப்படின்னா 2 ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் ஒய். இங்க எப்படி இருக்கு 2 கியூப் எக்ஸ் கியூப் ஒய் ஸ்கொயர். சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் 2ன்றத பாருங்க, இது ரெண்டுல எது கிரேட்டர் பவர்? இதுதான். ஸோ அதுதான் வந்து எல்சிஎம் எடுத்து எழுதும் போது எழுதணும். ஸோ எல்சிஎம் இஸ் ஈக்குவல் டு எல்சிஎம் இஸ் ஈக்குவல் டு எது கிரேட்டர் பவர் இருக்கு? 2 கியூப் தான். ஸோ அது வந்து எழுதினா போதும். எல்லா நம்பரும் எழுதணும், அதே மாதிரி கிரேட்டர் நம்பரா பார்த்து எழுதணும். மாதிரி எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு, எக்ஸ் கியூப் இருக்கு, எது கிரேட்டர்? கியூப் தான். ஸோ எக்ஸ் கியூப் ஒய் ஸ்கொயர், இங்க ஒய் இருக்கு, எது கிரேட்டர்? ஒய் ஸ்கொயர். ஸோ அந்த ஒய் ஸ்கொயர். 2 கியூப்னா என்னது? 8 கியூப் ஒய் ஸ்கொயர். இதுதான் வந்து எல்சிஎம். சரிங்களா? அடுத்து செகண்ட் சப்டிவிஷன் பாருங்க. 9a கியூப் பி ஸ்கொயர் 12a² b² c. சரியா? இப்போ இந்த 9a cube b² அப்படின்றது எப்படி எழுதலாம்? 3 3s are 9 தானே. ஸோ 3 into 3 into a cube into b². சரிங்களா? அது மாதிரி 12a² b² c அப்படின்றத இந்த 12 எப்படி பிரிச்சு எழுதுறோம் அப்படின்னா 4 3s are 12. அந்த 4ஐயும் ரெண்டா பிரிக்கிறோம் இல்லையா? ஸோ 2 into 3 2 2s are 4 4 3s are 12. சரிங்களா? into a² into b² into c. நீங்க எப்படி பண்ணாலும் சரிதான். இல்ல எல்சிஎம் போட்டு பாருங்க. இந்த நம்பர்ஸ்லாம் வந்து எல்சிஎம் சைட்ல போட்டு பார்த்தாலும் சரிதான். 9க்கு எல்சிஎம் போட்டா என்னது? 3 3 3 1. ஸோ இந்த 3 into 3 அதனாலதான் இங்க எழுதியிருக்கோம். சரிங்களா? அது மாதிரி இப்போ 12க்கு எடுத்துட்டோம் அப்படின்னா 3 டேபிள்ல 4 டைம்ஸ், 2 டேபிள்ல 2 டைம்ஸ் அண்ட் 2 டேபிள்ல 1 டைம். இப்போ 3 into 2 into 2. சரியா? அதான் இங்க எழுதியிருக்கோம். புரிஞ்சுச்சா? இப்போ அடுத்து இப்படி வந்து நான் ஸ்பிளிட் பண்ணி எழுதியிருக்கோம் எல்சிஎம் எடுத்த நம்பர்ஸை. இந்த நம்பர்ஸ் வந்து இப்படி எழுதியிருக்கேன். சரிங்களா? இப்போ இதுல பார்த்தோம் அப்படின்னா கிரேட்டர் பவர் பார்த்து தான் எழுதணும். இதுல இப்போ சைட்ல எழுதுனா இது எத்தனை பவர்? 3 ஸ்கொயர் a கியூப் b². சரியா? நம்ம இதுக்கு பார்த்தோம் அப்படின்னா 2 ஸ்கொயர் இன்டூ 3 power 1 into a² into b² into c அப்படி நம்மளுக்கு கிடைக்கும். சரிங்களா? இப்போ எல்சிஎம்னா என்னன்னு சொல்லியிருக்கேன், இருக்கிற எல்லா நம்பரும் எழுதணும், அதே மாதிரி கிரேட்டர் பவரா பார்த்து எழுதணும். ஃபர்ஸ்ட் 3 ஸ்கொயர் இருக்கு, 3 power 1 இருக்கு, எது கிரேட்டர்? 3 ஸ்கொயர். ஸோ அந்த 3 ஸ்கொயரை எழுதணும். எல்சிஎம் இஸ் ஈக்குவல் டு 3 ஸ்கொயர். அடுத்து 2 பாருங்க, இங்க மட்டும்தான் இருக்கு, இங்க இல்ல. அதனால இதை விட்டுறக்கூடாது. எல்சிஎம்னா இருக்கிற எல்லா நம்பரும் எழுதணும். ஸோ 2 ஸ்கொயர்ன்றதை கண்டிப்பா எழுதியே ஆகணும். ஸோ இன்டூ 2 ஸ்கொயர் இன்டூ அடுத்து a², இங்க a கியூப் தான் பெருசு. ஸோ a கியூப் அப்படின்றத எழுதணும். இன்டூ b² ரெண்டுமே சேமா தான் இருக்கும். ஸோ b² ஏதாவது ஒன்று எழுதினா போதும். சிக்கு வந்து 1 power 1 இருக்கு, இங்க சிஏ இல்லை. ஸோ இதுதான் எழுதியே தான் ஆகணும். எல்சிஎம்னா இருக்கிற எல்லா நம்பரும் விடாம எழுதணும். சரிங்களா? இது எல்லாமே எழுதிக்கிறோம். எழுதிட்டு இப்போ வந்து 3 ஸ்கொயர்னா என்னது? 9. So 9 into 2 square வந்து 4 into a cube into b² into c. 9 4s are 36. So 36 a cube b² c. சரிங்களா? இதுதான் வந்து இந்த சம்மோட எல்சிஎம் செகண்ட் சப்டிவிஷன். சரியா? அடுத்து பாருங்க தேர்ட் சப்டிவிஷன் 16m 12m² n² 8n². சரியா? இப்போ 16 அப்படின்றதுக்கு நம்ம வந்து எல்சிஎம் எடுத்துக்கலாம். ஓகே, 2 டேபிள்ல என்ன வரும்? 8 டைம்ஸ், திருப்பி 2 டேபிள்ல 4 டைம்ஸ், 2 டேபிள்ல 2 டைம்ஸ், 2 டேபிள்ல 1 டைம். சரிங்களா? 4 2 வரும். சரியா? ஸோ சொல்யூஷன்ல 16m which is equal to
2 into 2 into 2 into 2 into m. சரியா? அடுத்து நீங்க டைரக்டா இங்க வந்து 2 power 4 which is equal to 2 power 4m இப்படி எழுதினாலும் ஓகே தான், இல்ல இப்படி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதினாலும் சரிதான். சரிங்களா? அடுத்து வந்து 12. 12க்கு நம்ம ஆல்ரெடி எடுத்திருக்கோம், இருந்தாலும் நான் ஒரு தடவை பண்ணி காமிக்கிறேன். 3 times 4 3s are 12 தானே. ஸோ 4 வந்து 2 times 2 2 1. ஸோ 2 into 2 into 3. ஸோ 12m square n square அப்படின்றத 3 into 2 2 இருக்கனால நான் வந்து 2 ஸ்கொயர் அப்படின்னு எழுதியிருக்கிறேன் into m ஸ்கொயர் into n ஸ்கொயர். சரியா? அடுத்து 8. 8க்கு எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 4 2s are 8. சரியா? அப்போ 2 cube. ஸோ 8n square which is equal to 2 cube into n square. ஓகே, இப்போ 3க்கும் நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணி எழுதியாச்சு எல்சிஎம் எடுத்துக்கிறதுக்கு. ஸோ இப்போ பாருங்க 2 பார்த்தோம்னா 2 power 4 இருக்கு, இங்க 2 power ஸ்கொயர் இருக்கு, 2 power கியூப் இருக்கு. எது கிரேட்டர்? இதுதான். ஸோ கண்டிப்பா எல்சிஎம்ல கிரேட்டர் நம்பர் தான் எழுதுவோம். therefore LCM is equal to 2 power 4. அடுத்து m இருக்கா? m வந்து m ஸ்கொயர் தான் கிரேட்டர், ஸோ வந்து m ஸ்கொயர். அடுத்து 3 வந்து ஒரே இங்க மட்டும் தான் இருக்கு, வேற எங்கேயுமே இல்லை. 3 power 1 மட்டும் தான். ஸோ 3 power 1ன்றனால அந்த 3 மட்டும் நான் எழுதிக்கிறேன். சரியா? அடுத்து n இந்த 2 எழுதியாச்சு. அடுத்து m இங்க பார்த்து எழுதிட்டோமா? அடுத்து n இருக்கு. n வந்து n ஸ்கொயர் இருக்கு, இங்கே n ஸ்கொயர் இருக்கு. ஸோ அந்த n ஸ்கொயர் எழுதிதான் ஆகணும். இப்போ இதுதான் வந்து நம்மளோட எல்சிஎம். ஸோ 3 into 2 power 4 into m ஸ்கொயர் into n ஸ்கொயர். 2 power 4 அப்படின்னா 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16. 16 3s are என்னது? 2 power 4 வந்து 16 into 3 into m ஸ்கொயர் into n ஸ்கொயர் அப்படின்னு இருக்கு. 16 into 3 பண்றோம். So 6 3s are 18, 8 remaining 1, 1 3 is 3 remaining 1 plus பண்ணோம்னா 4. So 48. So 48 m ஸ்கொயர் n ஸ்கொயர். இதுதான் வந்து தேர்ட் சப்டிவிஷனோட எல்சிஎம். சரிங்களா? அடுத்து ஃபோர்த் சப்டிவிஷன் பாருங்க. p ஸ்கொயர் மைனஸ் 3p பிளஸ் 2 p ஸ்கொயர் மைனஸ் 4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் p ஸ்கொயர் மைனஸ் 3p பிளஸ் 2 அப்படின்றத நான் சம் ப்ராடக்ட் மெத்தட் யூஸ் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ண போறேன். ஸோ p ஸ்கொயர் மைனஸ் 3p பிளஸ் 2 அப்படின்றதுக்கு மல்டிபிள் பண்ணா நம்மளுக்கு 2 வரணும், அண்ட் ஆன்சர் அடிஷன் பண்ணா நம்மளுக்கு -3 அப்படின்றது வரணும். ஸோ 2 வரணும் அப்படின்னா கண்டிப்பா ஒரே ஒரு சான்ஸ் தான், 2 into 1. சரிங்களா? 2 into 1 தான் பண்ணணும். இப்போ -3 அப்படின்றது கீழே வரணும், ஆனா மேல வந்து நம்மளுக்கு பாசிட்டிவ் வரணும். இப்போ ரெண்டுக்குமே மைனஸ் போட்டாதான் மேல வந்து பாசிட்டிவ், மல்டிபிள் பண்ணும்போது பாசிட்டிவ் டேர்ம் வரும். இங்க பிளஸ் பண்ணும்போது கிரேட்டர் நம்பர் சைன் இங்க போடுற மாதிரி இருக்கும். சரிங்களா? மைனஸ் இன்ட்டு மைனஸ் வந்து பிளஸ் பண்ணுவோம். ஸோ 2 + 1 வந்து 3, அப்புறம் கிரேட்டர் நம்பர் சைன் போடுவோம். அதனால தான் இப்படி போட்டிருக்கேன், ரெண்டுத்துக்குமே மைனஸ் போட்டிருக்கேன். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு p - 2 p - 1. சரிங்களா? இதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி இப்படி நான் எழுதியிருக்கேன். புரியுதா? அடுத்து என்ன இருக்கு அப்படின்னா p ஸ்கொயர் -4 அப்படின்னு இருக்கு. ஸோ p ஸ்கொயர் -4 which is equal to எப்படி எழுதலாம் அப்படின்னா p ஸ்கொயர் -2 ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம் இல்லையா? p ஸ்கொயர் 4ன்றத நான் 2 ஸ்கொயர் அப்படின்னு ஸ்கொயர் டேர்மா மாத்திருக்கேன். சரிங்களா? இப்போ a ஸ்கொயர் - b ஸ்கொயர் ஃபார்முலா அப்படி இருக்கா? ஸோ a ஸ்கொயர் - b ஸ்கொயர் which is equal to a plus b into a minus b. ஸோ aன்றது p, bன்றது 2. ஸோ p - 2 and p plus 2. சரிங்களா? இவ்வளவுதான் வந்து இந்த டேர்முக்கு நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுதியிருக்கிறது. அடுத்து இப்ப இந்த ரெண்டுத்துக்கும் எல்சிஎம் எடுக்கிறோம், அப்படிதானே? ஸோ எல்சிஎம் எடுக்கும்போது என்ன வரும்? இருக்கிற எல்லா டேர்மும் எழுதணும், அது மாதிரி கிரேட்டர் பவர் மட்டும் எழுதணும். ஸோ இப்போ பார்த்துட்டோம்னா p - 2 p - 2 ரெண்டுமே பவர் 1 தான் இருக்கு. ஸோ p - 2 அப்படின்னு எழுதினாலே போதும். அடுத்து p - 1 ஒரு டேர்ம் தான் இருக்கும், அதை எழுதிக்க. அடுத்து p + 2. சரிங்களா? இதுதான் வந்து நம்ம ஃபோர்த் சப்டிவிஷனோட எல்சிஎம், p - 2 p - 1 and p + 2. ஓகே, அடுத்து ஃபிஃப்த் சப்டிவிஷன் பார்க்கலாம். ஃபிஃப்த் சப்டிவிஷன் பாருங்க. 2x² - 5x - 3 அப்புறம் 4x² - 36 அப்படின்னு இருக்கு. சரிங்களா? இதுக்கும் நான் வந்து சம் ப்ராடக்ட் மெத்தட் யூஸ் பண்ண போறேன் ஸ்ப்ளிட் பண்றதுக்கு. ஸோ 2x² - 5x - 3
அப்படின்றதுக்கு நம்ம சம் ப்ராடக்ட் பண்ணணும். 3 2s are என்னது 6. இங்க மைனஸ் இருக்கு, ஸோ -6 வரணும். சரிங்களா? ஆனா நம்மளுக்கு அடிஷன் பண்ணா என்ன வரும்னா -5ன்றது வரணும். ஓகே, இப்போ எத்தனை டைம்ஸ் போடலாம்? 6 into 1 அப்படின்னா 6. அதே மாதிரிக்கு இங்க மைனஸ் போட்டுட்டோம் அப்படின்னா இங்க ஒரு சைன் வந்து மைனஸ் இருக்குன்றதுனால இங்க வரும். அதே மாதிரி -6 + 1 அப்படின்னா -5 அப்படின்றது நம்மளுக்கு வேல்யூ கிடைக்கும். சரிங்களா? ஸோ நான் வந்து -6 + 1 அப்படின்ற மாதிரி நான் வந்து எடுத்துக்கிறேன். இப்போ நம்மளுக்கு இங்க x² பக்கத்துல இங்க வந்து ஒரு டேர்ம் 2 அப்படின்னு இருக்கு. ஸோ இங்கே வந்து டிவைடட் பை 2 அண்ட் இங்கேயும் டிவைடட் பை 2 அப்படின்னு போடுற மாதிரி இருக்கும். ஸோ கேன்சல் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும்? 3 times. So it is equal to x minus 3 and இந்த 2 வந்து நான் இங்க எழுதிக்கிறேன். 2x plus 1. ஓகே, அவ்வளவுதான், வேற எதுவுமே இல்லை. இந்த டிவைட் பண்ணி வந்து 2 டினாமினேட்டர்ல இருந்துச்சு அப்படின்னா அந்த எக்ஸுக்கு பக்கத்துல அந்த 2 போட்டுட்டு x plus 1 இந்த 1 வந்து அப்படி எழுதிக்கலாம். இங்க வந்து டினாமினேட்டர்ல 2 அப்படின்ற டேர்ம் இல்ல, ஸோ x minus 3 இந்த -3 அப்படின்றத டைரக்டா கேன்சல் ஆனனால x -3 அப்படின்னு நான் டைரக்டா எழுதியிருக்கேன். வேற எதுவும் செய்யலாம். சரிங்களா? இதுதான் வந்து சம் ப்ராடக்ட் மெத்தட். அடுத்து வந்து 4x² - 36 இருக்கு. இப்போ நான் எப்படி எழுதிக்கிறேன் அப்படின்னா இது ரெண்டுல எது காமன் எடுக்கலாம்னா 4ன்ற டேர்ம் காமன் எடுக்கலாம். 4 டேபிள்ல 36 வந்து 9 டைம்ஸ் வரும். ஸோ 4ன்றத காமன் எடுத்தோம் அப்படின்னா x² - 9 அப்படின்னு இருக்கும். இப்போ இந்த 9 ஸ்கொயர் டேர்ம் எழுதலாம் இல்லையா? எப்படி எழுதலாம்? 3² அப்படின்னு எழுதலாம். ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு 4 into x² - 3². சரியா? x² - 3²ன்றத பார்த்தா நம்மளுக்கு என்ன ஃபார்முலா இருக்கு? a² - b² ஃபார்முலா. ஸோ a plus b into a minus b. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி எழுத போறோம். ஸோ 4 into x plus 3 and x minus 3. அவ்வளவுதான். சரியா? இப்போ நம்ம டைரக்டா எல்சிஎம் எடுத்துக்கலாம். இந்த டேர்முக்கும் இந்த டேர்மும் தான் வச்சு நம்ம எல்சிஎம் எடுக்க போறோம். ஸோ எல்சிஎம் which is equal to 4ன்றது கண்டிப்பா எடுத்தாகணும். இருக்கிற எல்லா டேர்மும் இதுதான். ஸோ கான்ஸ்டன்ட் எழுதிக்கிறேன். x plus 3 இருக்கு, இங்க x plus 3ன்ற டேர்ம் இல்லை, ஸோ இதை வந்து எழுதிக்கலாம். பவர் 1 தான் இருக்கு. அடுத்து இங்க x minus 3 இங்க x minus 3 ரெண்டுக்கும் சேர்த்து காமனா ஒரு டேர்மா எழுதிக்கிறேன். x minus 3 சேம் பவரா இருக்கு, சேம் டேர்மா இருக்கு அப்படின்னா காமனா ஒரு தடவை எழுதினாலே போதும். சப்போஸ் இங்க பவர் 2 அப்படின்னு இருக்கு, இங்க பவர் 1 இருக்கு. ஸோ கிரேட்டர் எதுவோ அந்த பவர் 2 அதை மட்டும் எழுதினாலே போதும். சரிங்களா? நம்மளுக்கு டேரக்டா அந்த ரெண்டுக்கும் காமனா x minus 3 அப்படின்னு எழுதிருக்கோம். அடுத்து 2x plus 1 அப்படின்றது இருக்கு. ஸோ 2x plus 1. சரிங்களா? இதுதான் நம்ம வந்து 5th subdivisionோட LCMோட ஆன்சர். அடுத்து 6th subdivision 2x² minus 3xy the whole square அப்புறம் 4x minus 6y the whole cube. அடுத்து 8x cube minus 27y cube. இதுதான் நம்மளோட அடுத்த கொஸ்டின். இது வந்து இதுக்கு LCM எடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த டேர்முக்கு நம்ம எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதலாம், எப்படி சிம்பிளிஃபை பண்ணி எழுதலாமோ எழுதிக்கலாம். ஸோ 2x² minus 3xy the whole square அப்படின்னு இருக்கு. இது நம்ம எப்படி எழுதலாம்? ரெண்டுலையுமே எக்ஸ்ன்ற டேர்ம் காமன் எடுக்கலாம் இல்லையா? ஸோ நான் வந்து இதில் எக்ஸ்ன்ற டேர்மை காமன் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு மிச்ச டேர்ம் எல்லாமே எழுதுறேன். ஸோ 2x minus 3y இந்த எக்ஸோட சேர்த்து தான் ஹோல் ஸ்கொயர் அப்படித்தானே இருக்கு. ஸோ இந்த எக்ஸோட சேர்த்து நான் அந்த ஹோல் ஸ்கொயர்னு போட்டிருக்கேன். இதை நம்ம வந்து இப்படி எழுதிக்கலாம். x² into 2x minus 3y the whole square இப்படி எழுதிக்கலாம். சரிங்களா? இந்த ஸ்கொயரை வந்து இதுக்கு தனியா எழுதியிருக்கேன். அவ்வளவுதான். அடுத்து இந்த டேர்ம் பாருங்க, 4x minus 6y the whole cube. இதெல்லாம் எப்படி ஸ்பிளிட் பண்ணிக்கிறேன்? ரெண்டுலையுமே நம்ம வந்து 2 டேபிள்ல 6ம் போகும் 4ம் போகும். ஸோ நான் வந்து 2 காமனா எடுத்துக்கிறேன். எடுத்துட்டோம் அப்படின்னா 2x minus 3y the whole cube. 2 காமனா எடுத்தாலும் இந்த 2ஓட சேர்த்து தான் கியூப் இருக்கும். சரியா? இதை நான் அப்படி எழுதிக்கலாம்னா 2 கியூப் தனித்தனியா கியூப் போட்டுக்கிறேன் ரெண்டு டேர்முக்கும். சரியா? ஸோ இது ஒரு டேர்ம், இது வந்து நம்ம ஒரு எல்சிஎம் கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்து இந்த இதுக்கு 8x cube minus 27y cube which
which is equal to இது வந்து கியூப் டேர்ம்ஸ். இது வந்து இங்க எக்ஸ் கியூப் இருக்கு, இங்க ஒய் கியூப் இருக்கு. இதுவும் கியூப் டேர்மா தான் இருக்கு. ஸோ இது வந்து 2 ஓட கியூப், இது வந்து 3 ஓட கியூப். 2 கியூப் வந்து 8, 3 கியூப் வந்து 27. ஸோ நான் வந்து 2x the whole cube அப்படின்னு எழுதிக்கலாமா? இந்த 8x கியூபை வந்து 2x the whole cube எழுதிக்கலாம் இல்லையா? அதே மாதிரிக்கு 3y the whole cube, இந்த 27y cube அப்படின்றத 3 கியூப் தான் இது. ஸோ 3y the whole cube அப்படின்னு நான் எழுதிக்கிறேன். இப்போ a cube minus b cube ஃபார்முலா என்ன ஃபார்முலா? a cube minus b cube, a cube minus b cube which is equal to a minus b into a square plus ab plus b square. இதுதான் வந்து a cube minus b cube ஓட ஃபார்முலா. ஸோ a க்கு பதிலா 2x ஐயும் b க்கு பதிலா 3y அப்படின்றத நான் சப்ஸ்டிடியூட் பண்ண போறேன். ஸோ which implies 2x minus 3y, a minus b க்கு பதிலா 2x minus 3y. அடுத்து இங்க a க்கு பதிலா என்னது? 2x. So 2x the whole square plus ab. அப்ப 2x into 3y ரெண்டு இன்டு பண்ற மாதிரி plus b square. b square தானே? b square என்னது? 3y the whole square. So 3y the whole square. Okay, which implies 2x minus 3y into 2x square na another 2 2s are 4, so 4x square plus 3 2s are 6, so 6xy plus 3 square வந்து 9, so 9y square. எழுதிக்கலாம் இல்லையா? இது வந்து ஒரு எல்சிஎம். சாரி, இது இந்த டேர்மை நான் வந்து இந்த மாதிரி நான் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இந்த அண்டர்லைன் பண்ணிருக்கேன் இல்லையா, இந்த மூணைக்கும் சேர்த்து தான் நம்ம வந்து எல்சிஎம்ன்றத காமன் எடுக்க எழுத போறோம். ஸோ therefore LCM which is equal to பார்த்துட்டோம் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்ற டேர்ம் இங்கே மட்டும்தான் இருக்கு, வேற எங்கேயாவது எக்ஸ் டேர்ம் தனியா இருக்கா? இல்லை. ஸோ கண்டிப்பா அந்த எக்ஸ் ஸ்கொயர்ன்ற டேர்ம் எழுதணும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு நான் எழுதிக்கிறேன். அடுத்து 2 கியூப் அப்படின்ற டேர்ம் இங்கே மட்டும் ஒரு கான்ஸ்டன்ட் இருக்கு. ஸோ அந்த 2 கியூப் கண்டிப்பா எழுதணும். ஸோ இன்டூ 2 கியூப் அப்படின்றத நம்ம எழுதிக்கிறோம். சரியா? அடுத்து பாருங்க, 2x minus 3y the whole square, 2x minus 3y the whole cube, 2x minus 3y. இங்க பவர் 1 இருக்கு, இங்க கியூப் இருக்கு, இங்க வந்து ஸ்கொயர் இருக்கு. எது கிரேட்டரோ அதான் நம்ம எல்சிஎம்ல எழுதுவோம். ஸோ 2x minus 3y the whole cube அப்படின்றத நான் எழுத போறேன். ஸோ 2x minus 3y the whole cube. சரியா? இப்போ பார்த்துட்டோம்னா இந்த டேர்ம் எழுதியாச்சு, இந்த டேர்ம் ஃபுல்லா முடிஞ்சிருச்சா? அடுத்து இந்த இதுக்கு பதிலாக தான் அந்த கியூப் டேர்ம் எழுதியிருக்கோம். இந்த டேர்ம் எழுதணும் அடுத்து, ரிமைனிங் டேர்ம். ஸோ 4x ஸ்கொயர் plus 6y plus 9y ஸ்கொயர். சரிங்களா? இப்போ நம்ம வந்து இது ஆர்டர் வைஸ் எழுதிக்கலாம். 2 கியூப் என்னது? 8. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 8x ஸ்கொயர் into 2x minus 3y the whole cube into 4x square plus 6xy plus 9y square. இதுதான் வந்து நம்ம 6th சப்டிவிஷனோட எல்சிஎமோட ஆன்சர். சரிங்களா? இதோட இந்த சம் முடிஞ்சு. தேங்க்யூ.